என்ன இங்க நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். இல்ல, மனசுல ஏதோ கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரே பொண்ணு செல்லமா வளர்ந்துட்டா. தனிமையிலே வளர்ந்தவ. எங்க வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. வீடு எப்போதும் அமைதியா இருக்கும். ஆனா உங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவ எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் தடுமாறி இருப்பா. என் பொண்ணால உங்க வீட்டுல எல்லாருக்குமே கஷ்டம். அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பொண்ணுங்கள்லாம் காதல், கிளப் அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஆனா என் பொண்ணு வீட்டை விட்டா காலேஜ், காலேஜை விட்டா வீடு, அப்படித்தான் இருந்திருக்கா. மாப்பிள்ள, நான் உங்க சம்மதத்தை பத்தி பேசும்போது உனக்கு ஏதாவது லவ் அஃபேர் இருக்கான்னு கேட்டேன். அதுக்காக அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க பாக்குற பையனையும் நான் கட்டிக்கிறேன்னு சொன்னா. சரியாயிடுவா. அவ சரியாற வரைக்கும் நீங்களும் உங்க வீட்டாளுங்களும் கொஞ்சம் பொறுத்துக்கணும். மாப்பிள்ள, என் பொண்ணு பானு உங்களை கஷ்டப்படுத்திருந்தானா அவளை மன்னிச்சிருங்க. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்ன நீங்க? அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். கண்ணே, அப்படி உட்காருமா. பரவாயில்லைங்க. ஐயா, பொண்ணுக்கு வசதி வாய்ப்புலாம் கிடையாது. சீர் சனத்தையெல்லாம் பெருசா செய்யறாந்தா ரொம்ப கஷ்டம். அதுக்காக பொண்ணை வெறுங்கையோட அனுப்ப மாட்டோம். ஏதோ எங்களால முடிஞ்சது செய்வோம். இந்த பாருங்க, பொண்ணுக்கு என்ன இருக்கு ஏது இருக்கு இதை பத்திலாம் நாங்க யோசனையே பண்ணல. பொண்ணு பொண்ணா இருக்கணும், அது இருந்தா போதும், அவ்வளவுதான். என் பையன் தங்கமான பையன், நல்ல பொறுப்பானவன். அவங்க அப்பா பிசினஸ் தான் பாத்துக்கிறான். எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வான். ரொம்ப நல்லவே. ஆமா, என்ன கிரக கோளாறு, கல்யாணம் அப்படியே தள்ளிட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான். ஐயா, உங்க குடும்பத்தை பத்தி ஊர்ல நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க பல கோடிக்கு அதிபதி. நீங்க எங்க வீடு தேடி வந்து பேசுறதே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்குயா. ஆமாங்கய்யா, இவ்வளவு சொத்து பத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க பொண்ணு கேட்கறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்கய்யா. காசு பணம்லாம் பெருசு இல்லைங்க. என்ன, பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும், என் பையன் குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். மிஸ்டர் சடகோபன் யாரு? என்ன சார், என்ன பிரச்சனை? நான் தான் சடகோபன். உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என்ன சார், நான் என்ன பண்ணேன்? எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? நெசவாளர் சங்கத்துல இருந்து உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பழைய கேஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது நிறைய இல்லீகல் பிசினஸ்ல உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு எங்க டிபார்ட்மெண்ட் சந்தேகப்படுது. அதுக்காக நல்ல விஷயம் நடந்திருக்கு போய் திடீர்னு வந்து இப்படி அரெஸ்ட் பண்ண வருவீங்களா? மிஸ்டர், நாங்க சரியான அரெஸ்ட் வாரண்டோட தான் வந்திருக்கோம். சடகோப்பனை கைது பண்ணி விசாரிக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு வந்திருக்கு. அதனாலதான் இங்க வந்திருக்கேன். சடகோபன் இங்கதான் இருக்கான்னு உங்களுக்கு யார் சார் தகவல் கொடுத்தது? அதான் உங்க கூட ஒரு ஐயர் பையன் சுத்திட்டு இருப்பானே, அவன் தான் எனக்கு தகவல் கொடுத்தது. இங்க சம்பந்தம் பேச வந்திருக்கீங்கன்னு. அதனாலதான் இங்க வந்தேன், உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு. என்னங்க இது? நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்குற இந்த நேரத்துல அவனை போய் அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்களே. இங்க பாருங்க, நீங்க யாருக்கிட்ட வேணா போய் பேசிக்கங்க. ஆனா இப்ப நீங்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டு நாளைக்கு நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் கோர்ட்ல சொல்லிக்கங்க. இப்போ என் இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆபரேட் பண்ணி என் கூட அமைதியா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். இல்ல நான் வேற மாதிரி உங்களை கூட்டிட்டு போவேன்.
வாங்க. ஐயோ, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி எல்லாம் ஆகுதே. ஐயோ கடவுளே. பானு, பானு, ஏண்டி என்னம்மா? நீங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ள ஹால்ல தனியா உட்காந்துருக்காருல்ல, அவர் உட்காந்து டிவி தானே பார்த்துட்டு இருக்காரு. என்ன பண்ண சொல்ற? அவர்கிட்ட நீ தானமா நல்லா பேசுவ, போய் பேசிட்டு இரு. ஆமா, பேசி கிழிச்சோம் போ. ஏய், என்னடி சொல்ற? ஒண்ணும் இல்லம்மா, நீ போய் உன் வேலையை பாரு. அவர் தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காருல, போ. நான் என் வேலையை பார்க்கறது இருக்கட்டும், நீ வாங்க வா, வந்து உட்கார். உட்காருங்க. என்ன? இங்க உட்காரு, சொல்றேன். உன் மாமியார் வீட்டு விஷயம் எல்லாம் பேசுவோம். இப்பதானே கல்யாணம் ஆகி போயிருக்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா பழகுறாங்களா? அங்க எல்லாம் ஒன்னு ஒரு தினசா இருக்கு. இப்பதானே கல்யாணம் ஆகி போயிருக்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா பழகுறாங்களா? அங்க எல்லாம் ஒன்னு ஒரு தினசா இருக்கு. அந்த மீனாட்சி இருக்காளே, அப்பா சரியான அட்வைஸ் பார்ட்டிமா. அந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காமா, அந்த வீட்டு வேலைக்காரி உட்பட. என்ன மந்திரம் போடுவாளோ ஒன்னும் புரியல. அப்புறம் அந்த வீட்ல ஒரு குட்டி பிசாசு இருக்கே, உமா, எலி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு. காலேஜ் படிக்கிறாங்களாமா, ஆனா மேனஸ்னா கிலோ என்ன விலைன்னு கேக்குறா. அவ என்னடி பண்ணினா? மா, ஒரு நாளைக்கு 1000 தடவை வந்து கதவை லொட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டுறா. எரிச்சலா வருது. நான் அந்த ரூம்குள்ள இருந்தாலே அந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் மூக்குல வேர்க்குதுமா. அங்க சிவன்யானு ஒருத்தர் இருக்காரு, மூத்தவர். பார்க்க வெளியும் சொல்லையுமா கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு கௌரவமா தான் இருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள அத்தனையும் வேண. புருஷனும் பொண்டாட்டியும் ஜாடிக்கேத்த மூடி மாதிரி. எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் நீங்க அமைதியா இருங்க, நீங்க அமைதியா இருங்க. செம்ம ஆக்டிங்மா. அடுத்து ஒருத்தர் இருக்கான், ராஜேந்திரன். அவன் மூஞ்சி எப்ப பார்த்தாலும் அழற மாதிரியே வச்சிருக்காம்மா. என்னமோ வெக்கம் இல்லாத ஜென்மங்க. அதுக்கு அடுத்த ஒருத்தர் இருக்கான், சரவண, சுருட்ட முடி. அவனுக்கு என்னமோ பெரிய புரட்சிக்காரன்னு நினைப்பு. அப்படியே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஓவரா சீனை போடுறான். என்கிட்டயே நேரடியா சண்டைக்கு வந்துட்டாமா. அப்புறம் இருக்கு அவனுக்கு. மாமியார் இப்ப வரைக்கும் என் ரூட்டை கிராஸ் பண்ணல. கிராஸ் பண்ணா அப்புறம் என்கிட்ட வாங்கி கட்டிப்பாங்க. அப்புறம் இன்னொரு மோசமான கேரக்டர் இருக்குமா அந்த வீட்ல. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்து அப்படியே ஓவரா சீனை போட்டுட்டு இருந்தானே, அவன் வைரவன். அந்த வீட்ல பொண்ணு எடுத்தவன் சரியான ஃப்ராடுமா. அந்த ஆளு கல்யாணம் ஆகி போன அன்னைக்கே என்கிட்ட ஏதோ வம்புக்கு வந்தான், விரட்டி விட்டுட்டான். அந்த பொண்ணு சாந்தி ஏதோ பரவாயில்ல மாதிரி தான் தெரியுது, ஆனா போக போக தான் தெரியும். சரி, உன் புருஷன்? இவங்க எல்லாம் கூட பரவாயில்லம்மா. அந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஜாலரா அடிக்கிற ஒரே ஆளு என் புருஷன் தான். இவங்களெல்லாம் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தான் எனக்கு தெரியல. இரிட்டேட்டிங் ஃபேமிலி. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ உன் புருஷன்கிட்ட ஒட்டுதலாவே இருக்கிற மாதிரி தெரியலையே, கோவமாவே இருக்க. பின்ன என்ன பண்ண சொல்ற? எப்ப பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? இங்க பார், உன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்காமே இருந்தா அப்புறம் எப்படி நீ நினைச்சதை சாதிக்க போற? என்ன கைக்குள்ள வச்சுக்கிறது, அது இதுன்னு நான்சென்ஸா பேசிட்டு இருக்கப்போ. அது சரி, இந்த சாந்தி முகூர்த்தம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? அவங்க வீட்டுல நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களா? மா, அது என் சம்பந்தப்பட்ட விஷயம். இட்ஸ் மை பிரைவேட் மேட்டர். அதை உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகே, சரி விட, அதை நான் கேட்கல. ஆனா உன்னை நீ புரிஞ்சுக்கோ, மற்றவங்கள நீ சமாளிக்கலனாலும் பரவாயில்ல, நீ அவங்க பக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, உன் புருஷன் உன் கைக்குள்ளதான் இருக்கணும்.
அட்லீஸ்ட் நீ பிரியமா இருக்கிற மாதிரி நடிக்கணும். நடிக்கணுமா? நான் ஏமா நடிக்கணும்? இந்த பாருடி, இப்பெல்லாம் முக்காவாசி வீட்டில் அப்படித்தான் தாம்பத்தியமே நடந்துகிட்டு இருக்கு. புருஷன் பொண்டாட்டி மேல அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறான், பொண்டாட்டி புருஷன் மேல அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறா. மா இப்ப அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. யாருமே 100% அன்போட இருக்கிறது இல்ல. நீ என்ன சொல்ற? இத பாருடி, நடிப்புக்காக நம்ம பொண்டாட்டி தான் மேல பாசமா இருக்க மாட்டாளான்னு புருஷன் நினைக்கிறான், அதே மாதிரி பாசமா இருக்க மாட்டானான்னு பொண்டாட்டின்னு நினைக்கிறா. இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்போ உனக்கு அந்த வீட்டுல பிரச்சனை யாரு? மீனாட்சியும் மத்த உறவும் தானே. உன் புருஷனை திட்டி நீ அவங்களோட சேர்த்து விட்டினா அப்புறம் யார் உனக்கு சப்போர்ட் பண்ணுவா? நீ தனியா தானே நிக்கணும். அப்புறம் எப்படி நீ நினைச்சதை சாதிப்ப? அப்போ உன் புருஷன் உன் பக்கம் இருக்கணும். இதுக்கு மேல எந்த பெத்தவளும் விவரமா சொல்ல மாட்டா. புரிஞ்சு நடந்துக்கோ. உன் புருஷனை பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா நல்லவரா தான் இருக்காரு. அதனால சிரிச்சு சந்தோஷமா அவர்கிட்ட பேசு. புத்தியோட பொழைச்சுக்கடி. இந்த பார், உன் புருஷன் உன் பக்கம் இருந்தாதான் நீ நினைக்கிற மாதிரி அவங்க எல்லாரையும் விட்டுட்டு அவர் உன் கூட தனியா வருவாரு. இப்படி சிடு சிடுன்னு பேசிட்டு இருந்தா எந்த காரியமுமே நடக்காது. அதுக்கப்புறம் உன் சாமர்த்தியம். மிஸ்டர் சடகோபன், நீங்களே அப்ரூவராக மாறிடுங்க. குற்றங்களை ஒத்துக்கிட்டா கோர்ட்டில் உங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கிடைக்கும். என்ன சார் நீங்க என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன சார்ஜ் இருக்கு? எதுவுமே சொல்லாம இப்படி பேசுனா என்ன சார் அர்த்தம்? உங்கள் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. டூப்ளிகேட் மெட்டீரியல் செஞ்சு விற்பனை பண்ண புகார். சட்டவிரோதமாக ஒருத்தரை அடிச்சு துன்புறுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ரோட்ல பப்ளிக்கா மர்டர் பண்ணிருக்கீங்க. அது நான் பண்ணல சார். அதை நீங்க பண்ணலன்னா என்ன? உங்க குடும்பம் அதுல சம்பந்தப்பட்டிருக்குல்ல. வாங்க மிஸ் வைஜெயந்தி, நீங்களும் இதே டிபார்ட்மெண்ட்ல தானே வேலை பார்க்குறீங்க, ஞாபகம் இருக்கா? எஸ் சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். தப்பு பண்ணாதான் குற்றவாளின்னு கிடையாது. தப்பு பண்றவங்கள தப்பிக்க உதவி பண்றவங்களும் குற்றவாளிங்க தான். சார், நான் யாருக்கும் எந்த உதவியும் பண்ணல சார். இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நியாயமா தான் நடந்துக்கணும். அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். யார் தப்பு செஞ்சாலும் சட்டமும் தர்மமும் வளைஞ்சு கொடுக்காது. எந்த பாரபட்சமும் பார்க்காம யார் தப்பு பண்ணாலும் தண்டனை வாங்கி கொடுக்க நான் தயங்க மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி. ஓகே சார், நான் இன்னைய வரைக்கும் என்னோட கடமையை தவறாம தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருந்தாதான் நல்லது. உங்க சொந்தக்காரங்களுக்காக நீங்க இல்லீகலா ஏதாச்சும் முயற்சி பண்ணா அப்புறம் டிபார்ட்மெண்ட் உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கும். சார், அரெஸ்ட் பண்ணி இருக்கிறது என்னோட பிரதர். அவருக்காக நான் ஃபீல் பண்ண கூடாதா? நீங்க ஃபீல் பண்ணலாம், அவங்களுக்கு சட்ட ரீதியா உதவி கூட பண்ணலாம். ஆனா நீ இந்த யூனிஃபார்மை போட்டிருக்க வரைக்கும் அவங்க வெளியேறதுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெளிவுபடுத்துற, அவ்வளவுதான். ஓகே சார், எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி வேலைகளை நான் பண்ண மாட்டேன் சார். அப்ப நீங்க போலாம். ஒருவேளை நீங்க இந்த மாதிரி வேலையில ஈடுபட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்க மேல விசாரணை பண்ண முடியும். ஓகே சார், வித் யுவர் பெர்மிஷன் ஒரு 2 நிமிஷம் அண்ணன் கிட்ட பேசிக்கலாமா? ஓகே, பேசிக்கங்க. தேங்க்யூ சார். அண்ணே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சீக்கிரமே சட்ட ரீதியா இதை நான் டீல் பண்ணுவேன். நீங்க தைரியமா இருங்க. சரிம்மா. இந்த கேஸ்ல நிறைய சிக்கல் இருக்கு. அதை நம்ம சரியா பண்ணணும்னா முதல்ல அந்த வீரமணியை விசாரிக்கணும். ஓகே சார், ஏற்பாடு பண்ணிடலாம். அதெல்லாம் வேணாயா,
நேரா அவன் வீட்டுக்கு போய் வீரமணி அரெஸ்ட் பண்ணணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு விசாரிக்க வேண்டியதுதான். வாயா. என்னம்மா என்னாச்சு? ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்க? என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஒரு யூஸும் கிடையாது. நிறைய கேஸ் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ள பிளான் பண்றாங்க. வெளியில இருந்து எவ்வளவு பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அண்ணன் வெளியே வரது கஷ்டமாமா? ரொம்ப ரிஸ்க் தான். இந்த நேரம் பார்த்து நீங்க ரோட்ல ஒருத்தர் ஓட ஓட வெட்டி இருக்கீங்க. விசாரணையில உங்க பேர் வந்தாலும் வரலாம். என்ன சொல்ற நீ? எந்த நேரமும் என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொல்றேன். அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அந்த ஆள் வேற ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காரு. பெரிய பெரிய ஆபீசர்ஸை எதிர்த்தே அவர் ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அதனால இந்த விஷயத்துல அவர் எடுக்கிற முடிவுதான். என்ன பண்ணாலும் அவரை என்னால தடுத்து நிறுத்த முடியாது. கண்ணு, அவன் வெளியவே வர முடியாதா? அம்மா, நாம சட்டப்படி கோர்ட்டுக்கு போய் ஜாமீன் வாங்கி தான் வெளியில கொண்டு வர முடியும். எப்படியாவது அவரை நான் வெளியில கொண்டு வந்துருவேன். கண்ணு, உங்க அப்பா வெளியே போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரல. என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. அவருக்கு போன் போட்டும் எடுக்கல. கொஞ்சம் என்னாச்சுன்னு பாரு கண்ணு. மிஸ்டர் வீரமணி இருக்காரா? அவர் வீட்ல இல்ல சார், ஊருக்கு போயிருக்காரு, இன்னும் வரல. என்ன மிஸ் வைஜெயந்தி சார், எங்க இருக்காரு உங்க அப்பா? இப்பதான் சார் அப்பாவை பத்தி தகவல் இல்லைன்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. வெளியூர் போனவர் இன்னும் வீட்டுக்கு வரல சார். நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சர்வீஸ் பண்றீங்க, நேர்மையா நடந்துக்குங்க. உங்க அப்பா இருக்க இடத்த சொல்லுங்க. சார், எனக்கு தெரிஞ்சா நான் கண்டிப்பா சொல்ல போறேன். அவர் இன்னும் வீட்டுக்கே வரல சார். அவரோட போன் கூட ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஓ, ஐ see. ஆக்சுவலி இந்த கேஸ்ல அவரையும் விசாரிக்க வேண்டியது இருக்கு. அதனால அவர் எப்ப வந்தாலும் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா சார். அவர் வந்த உடனே நானே உங்களுக்கு தகவல் சொல்றேன். சரி, நான் உங்களை நம்புறேன். இட்ஸ் மை டியூட்டி சார். கண்ணு, உங்க அப்பாவை புடிச்சிட்டு போவா வந்திருக்காங்க. என்ன கண்ணு நடக்குதுங்க? கடவுளே, பொறுமையா இருங்கம்மா. இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் அப்பா இப்ப வெளியூர்ல இருக்காரு. அப்புறம் மாப்பிள்ள, பொதுவாக எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே தனித்தனியாக தான் சாப்பிடுவோம். சேர்ந்து யாருமே சாப்பிட மாட்டோம். பானு அவன் ரூம்லேயே உட்காந்து சாப்பிட்ருவா. இவன் ஹாலில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டே சாப்பிடுவான். எனக்கு இவன் சாப்பாட்டை ரூமுக்கு கொண்டு வந்துடுவா. இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றோம். டேய், ஏன்டா இவ்வளவு சத்தமா சாப்பிடுற? மெதுவா சாப்பிடு. டேபிள் மேனஸ் தெரியாதோ உனக்கு? நல்லா அரைச்சி சாப்பிட்டாதாம்மா ஜீரணமாகும்.
நீ என்ன மிஷினா? சத்தம் இல்லாம சாப்பிட கத்துக்க. சாப்பிட பேசாம. பொதுவாக நாங்கள் சாப்பிடும்போது எல்லாரும் அமைதியாக தான் சாப்பிடுவோம். ஏன்னா பேசுனா பானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் நல்லதுக்கு தானே சொல்றேன். சில சமயம் சாப்பிடும் போது பேசிட்டே இருந்தா அது தலைக்கேறி அதனால உயிரிழப்பே கூட நடந்திருக்கு. நீங்க நியூஸ்ல படிச்சது இல்ல? கரெக்ட், படிச்சிருக்கேன். அதுக்கு தான் நான் சொல்றேன். அதெல்லாம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லை மாப்பிள்ள, ஏன்னா இந்த சட்டம் போடுறதுக்கு மெயின் காரணமே இவன் லொடன்னு பேசிட்டே இருப்பான். அதனாலதான் பானு இப்படி ஒரு சட்டமே போட்டிருக்கா. பா சாப்பிடும்போது திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வரும், அது உடனே சொல்லிடணும். அப்பதான்ப்பா டெவலப் பண்ண முடியும். ஆமா, நீ கிழிச்ச. இதெல்லாம் சொல்றதோட சரி. இது வரைக்கும் 10,000 பிசினஸ் ஐடியா சொல்லிருக்கேன். ஏதாவது ஒன்னாவது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? மா வருமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ஒரு ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லவா? நீ என்ன பண்ணாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா உன்கிட்ட எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அது நடக்க போறதும் இல்லை. பாத்தீங்களா மச்சான், ஓன் சிஸ்டர் எவ்வளவு அக்கறையா இருக்காங்க பாத்தீங்களா? ஏண்டா நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சிருந்தா இந்நேரம் நல்ல நிலைமையில இருக்கலாம். நீ இதை ஸ்கூல் பக்கமே போல. ஐயா அம்மா, நான் ஸ்கூலுக்குலாம் போனேன், காலேஜுக்கு தான் போல. +2 ஃபெயிலு. என்ன அசிங்கப்படுத்திடுவ போல இருக்கு. மாப்பிள்ள இருக்காரு, சக்சஸ்ஃபுல்லா தொழில் பண்றாப்ல. அவர் என்ன பெருசா படிச்சிட்டாப்ல?